டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கி கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக. தாவேகா தலைவர் விஜய் உண்மையிலேயே பெரியாரை உள்வாங்கிக் கொண்டாரா என திருமாவளவன் எழுப்பும் கேள்விதான் தற்போது தமிழக அரசியலை கவனிக்கும் அனைவரது ஆழ்ந்த கேள்வியாக இருக்கிறது. இந்நேரம் அவர் வெளிப்படுத்தி இருக்கணும், அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கணும், ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும். பெரியாரை விமர்சனம் செய்த பிறகும் அவர் அமைதி காக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கி கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. சினிமாவில் இருந்து அரசியலில் கால் பதித்த விஜய் தனது முதல் மாநாட்டில் கொள்கை தலைவர்களை பிரகடனம் செய்து வைத்தார். பெரியார், காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் என உணர்ச்சி பொங்க கொள்கை தலைவர்கள் பெயரை விஜய் அறிவித்ததும் அதுவரைக்கும் பெரியாரின் சித்தாந்தம் அறியாதவர்கள் கூட தேடி படிக்க ஆரம்பித்தனர். வெறுமனே சினிமா ரசிகர்களாக மாநாட்டு திடலில் அமர்ந்திருந்தவர்கள் விஜய் மூலம் பெரியார், காமராஜர், அம்பேத்கரை படிக்க தொடங்கி இருப்பார்கள் என அரசியல் நோக்கர்கள் பலரும் பாராட்டினர். விஜய் மீது தற்போது இருக்கும் அதீத பார்வைக்கு அவர் அறிவித்த கொள்கை தலைவர்களும் கொள்கைகளும் ஒரு காரணம். ஆனால் விஜயின் சமீபத்திய செயல்பாடுகள் அவர் மீது இருந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறது. சமீபத்தில் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்து அதர்மம் என குறிப்பிட்டு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கும் போதே பெரியார் மற்றும் அண்ணாவை விமர்சிக்கும் வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த வீடியோவுக்கு இன்னும் கூட தாவேகா தலைவர் விஜய் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது உள்ளபடி அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கொள்கை தலைவரை விமர்சிக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக விஜய் மீது விமர்சனம் எழுந்துள்ளது. ஏற்கனவே சீமான் பெரியாரை விமர்சித்த போதும் விஜய் தரப்பிலிருந்து எந்த கண்டனமும் வரவே இல்லை. ஒரு மாதத்திற்கு மேலாக எங்கு பிரஸ் மீட் கொடுத்தாலும் பெரியார் குறித்து தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசி வந்தார் சீமான். ஆனால் மருந்துக்கு கூட விஜயிடமிருந்து ஒரு குரலும் வரவில்லை. சீமான் பெரியார் குறித்து பேசும்போது மௌனமாக இருந்த விஜய் முருகன் மாநாட்டுக்கும் அதே மௌனத்துடன் இருப்பது கேள்விக்குள்ளாகி வருகிறது. தாவேகாவின் கொள்கை எதிரியாக இருக்கும் பாஜக சம்பந்தப்பட்ட முருகன் மாநாட்டில் பெரியாரும் அண்ணாவும் அவமதிக்கப்பட்டதை எதிர்த்து கேள்வி கேட்க அப்படி என்ன விஜய்க்கு தயக்கம் என்ற வினாவும் எழுகிறது. திமுக சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றால் முதல் ஆளாக முந்திக்கொண்டு அறிக்கை கொடுக்கும் விஜய் பாஜக விவகாரத்தில் மென்மையான போக்கை கையாள்வதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்திற்கு தீனியாக முருகன் மாநாட்டில் பெரியார் விமர்சிக்கப்பட்டதை விஜய் கண்டிக்காததும் மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவின் பி டீம் என விஜயை சிலர் விமர்சித்து வருகின்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் கூட பாஜகவின் சித்தாந்தங்களை மாற்று வடிவில் கொண்டு வந்திருப்பதாக விஜய் மீது சந்தேகம் கிளப்பினார். அப்படி இருக்கையில் பாஜக விவகாரத்தில் விஜயின் சாஃப்ட் நிலைப்பாடு எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் இருக்கிறது. திராவிட கட்சிகள் வலுவாக இருக்க முக்கிய காரணம் கொள்கைகளும் கொள்கை தலைவர்களும் தான். கொள்கை தலைவர்களை சரியாக தேர்ந்தெடுத்த விஜய் அந்த கொள்கைகளுக்கு, தலைவர்களின் தத்துவங்களுக்கு எதிராக விமர்சனம் வரும்போது வன்மையாக கண்டிப்பதுதான் தாவேகா என்ற கட்சிக்கும் விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கும் சரியானதாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் கொள்கை தலைவர்களை விட்டு கொடுப்பதும் விமர்சனத்தை தவிர்த்து மௌனமாக இருப்பதும் கள அரசியலுக்கு பொருந்தாது என்பதால் விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றி கொள்ள வேண்டும் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.